இலங்கை சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கோரப்படுவது தொடர்பாக கூடுதல் தகவல்களை இலங்கை தமிழ் எம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரனிடம் தொலைபேசி வாயிலாக கேட்போம். வணக்கம் சார். இலங்கை சிறையில் எவ்வளவு தமிழ் அரசியல் கைதிகள் உள்ளனர்? அவர்களுடைய நிலை என்ன? 14 சிறைகளில் 217 பேர் இருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த 217 பேரும் உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் 6 நாட்களாக அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்து இலங்கை ஜனாதிபதி வருகின்ற 7ஆம் தேதிக்கு முன்பாக அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது. ஆனால் இப்பொழுது இலங்கையினுடைய பிரதம மந்திரி தனது அமைச்சர் குழுக்களை கூப்பிட்டு பொது மன்னிப்பு வழங்க முடியாது, பிணையில் விடுவது பற்றி ஆலோசிக்கப்படும் என்ற ஒரு விவரத்தை கூறியிருக்கின்றார். அதனால் உண்ணாவிரதிகள் மீண்டும் தாங்கள் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் தமிழரசு கட்சியினுடைய தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு சம்பந்தன் அவர்கள் தான் ஜனாதிபதியையும் பிரதமரையும் இது சம்பந்தமாக பார்த்து பேசப் போவதாக கூறியிருக்கின்றார். ஆனால் நாங்கள் ஆண்டாண்டு காலம் இலங்கை அரசாங்கத்தினால் நாங்கள் ஏமாற்றப்பட்டு வந்ததுதான் வரலாறு. இந்த உண்ணாவிரதம் முடிவுக்கு வந்த சூழ்நிலையும் கூட நாங்கள் ஏமாற்றப்படுவோம் என்ற ஒரு நிலைமை தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தது. அதே போல நாங்கள் மீண்டும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே இலங்கை அரசாங்கம் என்று சொன்னால் ஐநா சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய விசாரணை அறிக்கையிலும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று இருக்கின்றது. இதனை போல் கற்றுணர்ந்த பாடங்கள் என்ற குழு என்ற அந்த விசாரணை குழுவும் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் இவை எதுவுமே கணக்கில் எடுக்கப்படாமல் இவர்கள் தொடர்ந்தும் சிறைச்சாலையில் வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இலங்கை அரசாங்கம் அவ்வாறான ஒரு விடயத்தை தான் இப்பொழுது கடைபிடிக்கிறது. திரு சுரேஷ், இலங்கை தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கிடைக்க ஏதேனும் வாய்ப்புகள் இப்போது கூட இருக்கிறதா? இலங்கை ஜனாதிபதி என்னும் அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக இருக்கிறார். இலங்கை அரசாங்கம் ஒரு 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 விசேட நீதிமன்றம் ஒன்றை அமைத்து இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் பற்றி ஆராய இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் தென்னாப்பிரிக்காவில் இருந்தது போன்ற உண்மைகளை கண்டறிந்து மன்னிப்பு வழங்குதல் என்ற ஒரு குழுவை அமைப்பதாகவும் கூறுகிறது. அதே போன்று இனங்களுக்கிடையில் புரிந்துணர்வை உருவாக்க வேண்டும் என்றும் கூறுகிறது. இவ்வாறு பல விடயங்களை கூறக்கூடிய ஒரு அரசாங்கத்திற்கு இந்த 217 பேரை விடுவிப்பது என்பது பெரிய காரியமாக இருக்க முடியாது. அது நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை தோற்றுவிக்கும். ஏனைய விடயங்களை இலகுவாக முன்னெடுப்பதற்கான ஒரு அடிப்படையை உருவாக்கும் என்று நாங்கள் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த 217 பேரில் அமைச்சர்களுடன் பேசுகின்ற பொழுது இந்த கைதிகள் ஒரு விடயத்தை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். எங்களுக்கு கட்டளையிட்டவர்கள் உங்களது அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு கட்டளையிட்டவர்கள் இப்பொழுது கொழும்பில் ராஜபோக வாழ்க்கை நடத்துகிறார்கள். அவர்களை உங்களுடன் வைத்துக் கொண்டு எங்களை உள்ளுக்கு வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன, தேவை என்பதை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையைத்தான் முன்வைத்திருக்கிறார்கள். இது இலங்கை அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட முடியாத ஒரு கோரிக்கை அல்ல. திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன், உங்களுடைய தகவல்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.